இனியதென்று வைத்தேனோ சபரியைப் போலே. சாமி, மதங்க முனிவரின் காலத்தில் சபரி என்ற வேடுவ குலப்பெண் வாழ்ந்து வந்தார். வேடர்களில் தேன், அரக்கு போன்ற பொருள்களை சேகரித்து விற்கும் பிரிவினரை சபரர் என்பார்கள். வேடுவ குலத்தில் பிறந்த அப்பெண் குழந்தை மற்ற குழந்தைகளைப் போலவே காட்டுச் செடி போல வளர்ந்தது. வேடுவர்கள் தங்கள் குழந்தைகளை வளர்ப்பதற்கென்று தனி ஸ்ரத்தை எடுத்துக்கொள்வதில்லை. ஒவ்வொரு குடும்பத்திலும் அநேகமாக 5 அல்லது 6 குழந்தைகள் குறைந்தபட்சம் இருக்கும். முதல் குழந்தை பெண் என்றால் அதுவே மற்ற குழந்தைகளுக்கு தாயாகி அரவணைக்கும். பெற்றவர்களுக்கு தேனும் திணையும் சேகரித்து மிருகங்களை வேட்டையாடி தேடிய பொருட்களை விற்று வரவே பொழுது சரியாக இருக்கும். அப்பொழுதுதானே அவர்களின் ஜீவனம் நடக்கும். சிலருக்கு பகவானின் அனுக்கிரகமும் வீடு பேரும் தங்களது வாழ்நாளில் அவர்கள் கடைபிடிக்கும் நெறிமுறைகளாலும் பாவ புண்ணியங்களாலும் கிட்டும். ஆனால் சில அபூர்வ ஆத்மாக்கள் பிறக்கும் பொழுதே பகவானின் அனுக்கிரகத்தோடு பூமியில் உதிக்கும். அப்படி ஒரு அபூர்வ ஆத்மாதான் சபரி. சேற்றில் மலர்ந்த செந்தாமரையைப் போல வேடுவ குலத்தில் பிறந்தது. அவள் மற்ற வேடுவ குழந்தைகளில் இருந்து முற்றிலும் வேறுபட்டிருந்தாள். பிற குழந்தைகளைப் போல சேற்றிலும் மண்ணிலும் ஓடி விளையாடவில்லை. மற்றவர்களுடன் சண்டையிடுவதில்லை. அவளது அமைதியும் தன்னிறைவும் பிறர் காணா வண்ணம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்தது. 5-6 வயது இருக்கும் பொழுதே சபரிக்கு தன்னுடைய சுற்றமும் சூழலும் ஒருவித அலுப்பை தர ஆரம்பித்தது. தானும் வளர்ந்து தன் அன்னையையும் அக்காள்களையும் போல தேனை சுத்தம் செய்து சுள்ளிக்கட்டைகளை பொறுக்கி காட்டு விலங்குகளை வேட்டையாடி பின் வேடுவன் ஒருவனுக்கு வாழ்க்கைப்பட்டு மீண்டும் அவர்களைப் போலவே 5-6 குழந்தைகளை பெற்றெடுத்து நினைக்கும் பொழுதே அவள் மிகவும் சோர்வுற்றுவிட்டாள். தன் பிறப்பு இதற்கானதல்ல என்ற நினைப்பும் தான் அடைய வேண்டியது எங்கேயோ ஒளிந்திருக்கின்றது என்றும் தோன்றியது அவளுக்கு. அதை தேடி அடையும் பெரும் வேட்கையும் அவளுக்கு நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் யாரிடமும் சொல்லாமல் அவளுடைய இருப்பிடத்தை விட்டு வெகு தொலைவு கிளம்பிவிட்டாள். வேடுவ பெண் அல்லவா அவள். இயல்பிலேயே அவளுக்கு இருந்த துணிவும் அஞ்சா நஞ்சமும் அத்தனை தூரம் காட்டிற்குள் பயணிக்க உறுதுணை புரிந்தது. அவள் நீண்ட தூரம் பயணித்து தன் கூட்டத்தை விட்டு வந்து சேர்ந்த இடம் மதங்க முனிவரின் ஆசிரமம். அவள் அங்கு அடைந்த பொழுது அதிகாலை நேரம். முனிவர்களும் சீடர்களும் சற்றே தொலைவில் இருக்கும் பம்பை நதியில் நீராடுவதற்கு செல்வதை பார்க்கிறாள். அவர்கள் செல்லும் வழியில் முட்களும் செடி கொடிகளும் காய்ந்த சுள்ளிகளும் நிரம்பி வழித்தடத்தை அடைத்து கொண்டிருப்பதை காண்கிறாள். மதங்க முனியின் தெய்வீக உருவமும் அவர் சீடர்களின் ஒழுங்கு நெறியும் அவளுள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. தன்னால் இயன்ற சேவையை இவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து தினமும் அவர்கள் வந்து போகும் வழியை சுத்தப்படுத்தும் முயற்சியில் இறங்குகிறாள். சுள்ளிகளை பொறுக்கி தூர எறிந்து செடிகளையும் கொடிகளையும் வெட்டி சீர்திருத்தி அங்கங்கு விழுந்திருந்த குச்சிகளை சேர்த்து துடைப்பம் போல் கட்டி கூட்டி பெருக்கி சுத்தம் செய்கிறாள். அவ்விடம் துப்புரவாகவும் குளிர்ச்சியாகவும் எப்பொழுதும் இருக்கும்படி நீர் தெளித்து கோலமிட்டு வைக்கிறாள். அடுத்த நாள் அவ்வழியே சென்ற மதங்க முனிவர் யார் கல்லும் முள்ளும் நிறைந்த இவ்விடத்தை இத்தனை சுத்தமாக மாற்றியது என அதிசயித்து சீடர்களிடம் கேட்க தங்களுக்கும் தெரியாது என்கின்றனர். ஒரு சீடனை அன்றிரவு அங்கேயே தங்கி இருந்து யார் செய்வது என பார்க்கும்படி பணிக்கிறார். அந்த சீடனும் பார்த்து வந்து ஒரு சின்ன குழந்தைதான் இத்தனையும் செய்கிறாள் என்றான். ஆசிரமத்திற்கு அழைத்து சபரியை பற்றி முழு விவரம் அறிகிறார் மதங்க முனிவர். அவருக்கு அப்பொழுதே தன் ஞான திருஷ்டியில் சபரியின் பிறப்பு காரணத்தை அறிய முடிந்தது. அவரை வணங்கிய சபரி தன்னால் இயன்ற சேவையை அவர்களுக்கு செய்து வர அனுமதி தருமாறு வேண்டுகிறாள். பின் மதங்க முனிவரின் ஆசியுடன் அவருக்கும் சிஷ்யர்களுக்கும் சேவை செய்து கொண்டு மன நிறைவுடன் காலத்தை கழிக்கிறாள் சபரி. காலங்கள் சென்றன. மதங்கரும் அவரது சிஷ்யர்களும் யோக நெறியில் சித்தி பெற்று முக்தி அடைந்தனர். மதங்கர் இல்லா உலகம் தனக்கும் வேண்டாம், எனவே தன்னையும் அழைத்துச் செல்லுமாறு சபரி வேண்டினார். ஆனால் மதங்கரோ தனக்கு கிடைக்காத இறைக்காட்சி சபரியை தேடி வரும் என்றும் திரேதாயுகத்தில் மகாவிஷ்ணுவே மண்ணில் ராமன் என்னும் மனிதனாக அவதரித்து ராவணவதம் நிகழ்த்த இருப்பதையும் கூறினார். ஸ்ரீராமன் தனது சகோதரன் லக்ஷ்மணனுடன் சபரி இருக்கும் ஆசிரமம் தேடி வருவார் என்று உறுதியளித்தார். அவர்களை தகுந்த முறையில் உபசரித்து ராம தரிசனம்
தரிசனம் பெற்ற பிறகு மோட்சமடைவாய் என்றார். தன் ஆச்சாரியரின் வார்த்தையின்படி சபரி ராமர் வரும் வரை ஆசிரமத்தில் இருந்து ராமநாமம் கூறிக்கொண்டு வழிமேல் விழிவைத்து காத்திருந்தார். தினமும் ஆசிரமத்தை சுத்தம் செய்து மெழுகி தரையை பூக்களால் அலங்கரித்து கோலமிட்டு தீபம் ஏற்றி ராமனின் பாதம் பட காத்திருந்தாள். எங்கே ராமர் தான் உண்ணும் வேளையில் வந்து விடுவானோ என எண்ணி தன் உணவை துறக்கிறாள். உறங்கும் வேளையில் வந்துவிட்டு திரும்பி போய்விட்டால் என்ன செய்வது என்று அச்சப்பட்டு தன் உறக்கத்தையும் துறக்கிறாள். சதா சர்வ காலமும் ராமநாமத்தை ஜெபித்துக் கொண்டு ராமரின் திரு உருவத்தை பற்றி சிஷ்யர்களிடம் கேட்டுக்கொண்டு அதே ஸ்மரணையாக தன் ஒவ்வொரு நொடியையும் கழிக்கிறாள் சபரி. ஒவ்வொரு நாளும் ராமனின் வருகையை எதிர்பார்த்திருந்த முதியவரான சபரி அனுதினமும் காலை தனது கைத்தடியுடன் ஆசிரமத்திலிருந்து கிளம்பி காட்டின் உள்ளே சென்று வாடாத மலர்களையும் முதிராத சுவை விலகாத கனிகளையும் பறித்து வருவார். அப்படி பறித்து வந்த கனிகளை கடித்து சுவைத்து பார்ப்பார். இனிய சுவையுடைய கனிகளை மட்டும் ராமனுக்கு என்று தனியே எடுத்து வைப்பார். பின் ராமனின் வருகைக்காக வாசலில் அமர்ந்து விடுவார். சீதையை கடத்தி கொண்டு சென்ற பிறகு ராமரும் லக்ஷ்மணனும் அங்கும் இங்குமாக வனத்தில் தேடி அலைந்தனர். அப்படி இருக்கும் பொழுதுதான் அவர்கள் ராட்சசனான கபந்தனை கொன்றனர். கபந்தன் பரலோகம் செல்லும் சமயம் ராம லக்ஷ்மணர்களிடம் வானரராஜன் சுக்ரீவனை சந்தித்து அவனிடம் நட்பு பாராட்ட கூறினார். அப்படியே போகும் வழியில் மதங்க முனிவரின் ஆசிரமத்தில் இளைப்பாரி விட்டு போகச் சொன்னான். ராமரும் லக்ஷ்மணனும் ரிஷிமுக பர்வதம் நோக்கி பயணம் செய்தனர். வெகு தூரம் நடந்ததன் களைப்பில் சபரியின் ஆசிரமத்தை வந்தடைந்தனர். வேத நூல்படி நூற்றுக்கணக்கான யோகிகள் தங்கள் ஆசிரமங்களில் ராமனின் தரிசனத்தை பெற காத்திருந்தாலும் ராமர் சபரியின் உண்மையான பக்தி காரணமாக அவரின் ஆசிரமத்திற்கு சென்றார். ராமனை பார்த்து சபரி மிகவும் மகிழ்ச்சி அடைந்து, உன் தரிசனத்திற்காக காத்திருந்த பல உயர்ந்த யோகிகள் இருந்த போதிலும் ஒன்றுமே இல்லாத என்னை காண வந்துள்ளது எனக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. என் இதயத்தை தவிர தங்களுக்கு கொடுப்பதற்கு என்னிடம் வேறு எதுவுமே இல்லை. ஆனால் இங்கு சில பழங்கள் உள்ளன என் இறைவா என சொல்லியவாறே சற்று முன் சபரி பறித்து கடித்து சுவைத்து பார்த்து சேகரித்து வைத்திருந்த இனிய கனிகளை ராமரிடம் கொடுத்தார். தூய பக்தியோடு தனக்கென எடுத்து வைத்த அந்த இனிய கனிகளை ராமர் உண்டு மகிழ்ந்தார். ராமர் பழங்களை ருசித்துக் கொண்டிருந்த பொழுது சபரி பழங்களை ஏற்கனவே சுவைத்திருப்பதை உணர்ந்த லக்ஷ்மணன் கவலைப்பட்டு ராமரிடம் பழங்கள் உண்பதற்கு தகுதியற்றவையாக உள்ளது என கூறினார். அதற்கு ராமர் அவர் பல வகையான உணவை புசித்துள்ள உள்ளதாகவும் எதுவும் இத்தகைய பக்தியால் வழங்கப்பட்ட இந்த பழங்களுக்கு சமமாக இருக்க முடியாது எனவும் கூறினார். சுவைத்து பார்த்தால் பக்தியின் சுவையை அறியலாம் என தெளிவுபடுத்தினார். மேலும் எவர் ஒருவர் ஒரு பழம், இலை, பூ அல்லது சிறிது நீர் போன்ற இவற்றில் ஏதேனும் ஒன்றை அன்பான பக்தியுடன் தருகிறார்களோ அதை நான் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ராமர் கூறினார். சபரியின் பக்தியால் மகிழ்ச்சி அடைந்த ராமர் தனது பார்வையால் அவரை ஆசீர்வதிக்கிறார். மதங்க முனிவரை பற்றி ஏற்கனவே கேட்டறிந்த ராமன் அவர் ஆசிரமத்தில் இத்தனை காலம் சேவை செய்யும் புண்ணியம் கிடைத்த சபரியிடம் ஆசிரமத்தை பற்றியும் மதங்க முனிவரை பற்றியும் மேலும் கேட்கிறான். ஆஹா, பிறர்க்கரிய பேறு அல்லவா எனக்கு கிட்டியது என்று பணிவுடன் கூறி தன்னுடன் அழைத்துச் செல்கிறாள் சபரி. இதோ இருக்கிறதே 7 கிணறுகள். இவை மதங்க முனிவரின் சிஷ்யர்களால் ஏற்படுத்தப்பட்டவை. வயதான காலத்தில் 7 சமுத்திரத்தில் போய் ஸ்நானம் செய்ய முடியாததால் 7 சமுத்திரத்தையும் கிணற்றில் கொண்டு வந்து வைத்துக் கொண்டுள்ளார். ஒன்றில் பால், மற்றொன்றில் சுத்த ஜலம், அடுத்ததில் நெய், பிரிதொன்றில் கரும்புச்சாறு என இருக்கிறது. இவர்கள் செய்த ஹோமத்தின் அக்னி இன்னும் அணையாமல் இருக்கிறது பாருங்கள் என காண்பித்தாள். ராமரும் லக்ஷ்மணரும் மகிழ்ந்து அவற்றை வணங்கினர். சபரி மேலும் அவர்களுக்கு சுக்ரீவன் இருக்கும் ரிஷியமுக பர்வதத்திற்கு போகும் வழியையும் இயம்புகிறாள். ஆசிரமத்தில் வாழ்ந்த வேடுவ பெண் ஒருத்திக்கு புவியியல் ஞானம் இருந்தது. ஆச்சரியமான விஷயம்தானே இது. அவளின் வழிகாட்டுதலின் பேரில்தான் ராமலக்ஷ்மணர் சுக்ரீவன் இருக்கும் இடம் சென்று அவன் உதவியை கோருகின்றனர். இதற்கிடையில் சபரி தனது பாப்பங்களில் இருந்து விடுபட்டு ஆச்சாரிய பக்தியின் பலன்களை பெற்றார். சபரி ராமனிடம் தனக்கு முக்தி கொடு என்று கேட்கவில்லை. ராமனும் சபரிக்கு எந்த ஒரு வரமும் அளிக்கவில்லை. ராமன் அவதரிக்கும் முன்னரே குருவின் உபதேசம் பெற்று ஸ்ரீ ராமநாமத்தை உச்சரித்து தனது வாழ்நாளையே ராமநாமத்திற்காக அர்ப்பணித்தார் சபரி.
மற்றவர்கள் கொண்டாட வேண்டும் என்று சபரி எதையும் செய்யவில்லை. ஸ்திரீ தர்மத்தின்படி தன்னால் முடிந்தவற்றை எந்தவித விருப்பு வெறுப்பும் இன்றி செய்து முடித்தவள் சபரி. உறக்கம் தவிர்த்து ராமனுக்காக ராமநாமத்தையே ஜபித்துக் கொண்டு தபஸ்வியைப் போல வாழ்ந்தவள் என்பதனாலேயே அவளுக்கு மோட்சம் கிட்டியது. அப்பேற்பட்ட சபரியைப் போல இனிய பழங்களை மட்டுமே எங்கள் வைத்தமாநிதி பெருமாளுக்கு ஈந்தேனோ நான்? இல்லையே, பிறகு ஏன் நான் இங்கு இருக்க வேண்டும்? நான் புறப்படுகிறேன் என்றாள் திருக்கோளூர் பெண். To watch more videos, subscribe பட்டனையும் பெல் பட்டனையும் பிரஸ் செய்து கொள்ளுங்கள்.